வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா அலி பேசுறேன். நிறைய பேர் குழந்தை 5வது மாசம் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது கிட்னி லைட்டா வீக் இருக்கு, ஹைட்ரோனெஃப்ரோசிஸ் பிறந்த அப்புறம் சரியாயிருன்னு சொல்லிட்டு அதை அலட்சியமா இருந்துடுறாங்க. சிலர் 5வது மாசம் வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்கும் போதே என்கிட்ட ஏதோ ஒரு ஹோமியோ டாக்டர் கிட்டயோ போய் இதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு மருந்து சாப்பிட்டு குழந்தை பிறக்கும்போது நல்லாவும் பிறக்க வைக்கிறாங்க. இல்ல பிறந்ததுக்கு அப்புறம் சின்னதா ஒரு சர்ஜரின்னு சொல்லி அந்த ஸ்டிச்சரோ இல்ல ஸ்டீனோசிஸோ இருந்துச்சு, ஒரு அடைப்பு இருந்துச்சு, அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அதை ஸ்டண்ட் வச்சோ இல்ல சர்ஜரி பண்ணியோ ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரொம்ப சிலர் குழந்தை பிறந்தா சரியாயிரும் டாக்டர் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ அதே டாக்டர்கிட்ட போய் காமிக்க மாட்டேங்கிறாங்க. பிறந்தா சரியாயிருன்னு சொன்னாங்கல்ல, சரியா ஆயிடுச்சா அப்படின்னு திருப்பி டாக்டர் பார்த்து சொல்லுவாங்கல்ல, அதை சொல்றதுக்கு போக மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா அப்படியே விட்டுட்டு ஒரு அடிக்கடி சளி இருமலோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு சுண்ணத் பண்ணிடலாம். ஆம்பளை பையனா இருந்தா அதை டைட் ஆகி அடைச்சி யூரின் தேங்கி நின்று பேக் ஃப்ளோ ஆகி அப்படிலாம் போகாம ஒரு சுண்ணத் ஆபரேஷனான ஆம்பளை பையன் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது சொன்னாங்க. என்ன மதம் வந்தாலும் பரவாயில்ல, ஒரு மருத்துவமா நினைச்சிட்டு இந்த மாதிரி பிரெக்னன்சில சொல்லியிருந்தா பிறந்த உடனே சுண்ணத் பண்ணிட்டு போனா கூட பேக் ஃப்ளோ ரிவர்ஸ் ஃப்ளோவாவது கொஞ்சம் கம்மியாகும். பிளாட்ல இருந்து கிட்னிக்கு ரிவர்ஸ் ஆகிறதாவது குறைஞ்சு இது கொஞ்சம் அதுல இருந்து குழந்தை வெளியே வர்றதுக்கு உதவியா இருக்கும். அதையும் பண்ண மாட்டேன்றீங்க. சரி, திருப்பியும் பிறந்தப்பறம் சரியாயிருன்னு சொன்ன டாக்டர்கிட்ட போய் சரியாயிடுச்சான்னு கேட்டுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன பண்றீங்க, சப்போஸ் ஒரு கிட்னி ப்ராப்ளம் ஆயிருக்கு, ஒரு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, இல்ல இந்த கிட்னி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10%, 20% இல்ல 30% தான் வேலை பார்க்குதுன்னு சொல்றாங்க பிறந்தப்புறம். உங்க பாப்பாக்கு எவ்வளவு பர்சன்ட் வேலை பார்க்குதுன்னா 17%, 17% தான் வேலை பார்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வேலை பார்க்குதுன்னு சொன்னப்போ அந்த ஸ்டேஜ்ல என்கிட்ட அந்த கிட்னிய ஒரு 50% 60% வேலை பார்க்க வைக்க முடியுமா, ஹோமியோபதியிலயோ வேற எதுலயோ வழி இருக்கா, அந்த கிட்னியை காப்பாத்தலாமான்னு பார்க்காம பாப்பாக்கு என்ன வயசு இருக்குமோ அந்த கிட்னி எடுத்தீங்க? 1.25 வயசு இருக்கும்போது அந்த 17% வேலை பார்க்குற கிட்னி எடுத்துட்டீங்க. ஏன் டாக்டர் என்ன சொல்லிருப்பாங்க, அவங்க கண்டிப்பா நல்லதுதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இந்த கிட்னி 17% தான் வேலை பார்க்குது, ஆனா இந்த கிட்னினால அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகும், அந்த இன்ஃபெக்ஷன் இன்னொரு கிட்னியை பாதிக்கும், அதனால இந்த கிட்னி எடுத்துட்டாதான் இன்னொரு கிட்னி தொந்தரவு இருக்காது. அப்படிதான் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க உங்களுக்கு டாக்டர்? என்ன சொல்லி கொடுத்தாங்க? அந்த கிட்னி வேலை செய்யல, 17% தான் வேலை பார்க்குது, எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த 17% வேலை பார்த்துட்டு இருக்கிற கிட்னி அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகுது. இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கவும் அந்த கிட்னி மேலும் அப்படி பண்ணவே முடியாது, ரிவர்ஸே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம்ல இருக்குன்னா கண்டிப்பா இன்னொரு சிஸ்டமும் அதே தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை. சில இப்ப ஹோமியோபதியில சிலது பண்ணவே முடியாது. என்னால ஹெர்னியா கியூர் பண்ணவே முடியாது, சர்ஜரி தான் பண்ண முடியும். பிராக்சர் ஆகி போன் விலகி இருந்தா டிஸ்லோகேட்டட் பிராக்சர்ஸ் என்னால கண்டிப்பா சரி பண்ணவே முடியாது. ஒரு கிராக் இருக்கு, ஒரு கட்டு போட்டு வராங்க, அது சீக்கிரமா கியூர் பண்றதுக்கு மருந்து காணி இருக்கு, சீக்கிரமா போன் அந்த கேலஸ் ஃபார்மேஷன் பண்ண முடியுமா, ஏதாவது ஒவ்வொன்றும் எது லிமிட் இருக்கு, எது லிமிட்ஸ் இல்ல, சிலது பண்ண முடியாது. இப்போ ஒரு கேங்க்ரீன் இருக்கு, செப்டிக்கா இருக்கு, ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, நீங்க போய் சர்ஜரி தான் பண்ணணும்னு நான் அனுப்புறேன் இல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு மருத்துவ முறைக்கும் ஒரு லிமிட்ஸ் இருக்குங்க, ஸ்கோப் இருக்கு. ஒரு 17% இருக்குன்னும் போது 1.25 வயசுல அந்த குழந்தைக்கு அந்த கிட்னி எடுக்காம காப்பாத்த என்ன வழி, அந்த கிட்னி ஓரளவுக்கு ஒரு 10% வேலை பார்த்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகாம அந்த கிட்னி கொஞ்சம் வளர வளர குழந்தைக்கு கிட்னி சரியாகுதா, அதோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா ஒரு ட்ரையாவது பண்ணுங்க. சரி, 1.25 வயசுல கிட்னி எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ரெகுலரா அந்த குழந்தைக்கு உணவுல உப்பு குறைச்சி புரோட்டீனை குறைச்சு ஒரு ஹோமியோபதி மருத்துவர் கிட்ட போய் சும்மா நீங்க வீட்டுல ஒரு மூக்கீரையை சமைச்சு கொடுத்துருக்கலாம், ஒரு பார்லி கஞ்சி கொடுக்கலாம், ஒரு உப்பு கம்மியா கொடுக்கலாம். அந்த குழந்தையோட டயட் புரோட்டீன் கம்மியா இருக்கா, எவ்வளவு ஃப்ளூயிட் இன்டேக் இருக்கு, இன்னொரு கிட்னிக்கு லோடு எப்படி போகுது, அந்த கிட்னி ரெகுலர் ரிவ்யூ பார்க்கலாம். நீங்க ரெகுலர் செக்அப் போனீங்களா? அதுக்கப்புறம் அந்த கிட்னி எடுத்தப்பறம் ரெகுலரா செக்அப் வருஷம் ஒரு முறை போனீங்களா? 3 months போதும், 6 months டாக்டர் எப்போ சொல்றாரோ அப்போ போவோம் மேம். அப்படியா? 3 months once 6 months once போனீங்க, டாக்டர் எப்போ வர சொல்றாரோ அப்போ போவோம் மேம். அப்ப அந்த கிட்னி நல்லா தான் இருந்துச்சு, எடுக்கும்போது இன்னொரு கிட்னி நல்லா தான் இருந்துச்சு. எப்ப இன்னொரு கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு? எந்த வயசு பாப்பாக்கு இருக்கும்போது? அதுக்கப்புறம் சைடுல இப்போ ஹோல் போட்டு யூரின் எடுத்துட்டு இருக்கோம் மேம் சைடுல. ஆனா எப்ப பாதிச்சிச்சுன்னு உங்களுக்கு தெரியல?
எங்களுக்கு தெரியல மேம். செக்அப் போயிட்டே தான் இருந்தீங்க. செக்அப் போயிட்டே தான். இப்போ வந்து ஜஸ்ட் இப்போ பாப்பாக்கு வந்து 14 வயசு நடக்குதா? 12 வயசு நடக்குது. இப்ப பாப்பாக்கு 12 வயசு நடக்குது. இப்ப வந்து உப்பு அளவு எவ்வளவு இருக்கு? 6.9 மேம். கிரியேட்டினைன் 6.9, யூரியா வந்து 144. 12 வயசான ஒரு குழந்தைக்கு கிரியேட்டின் 144, யூரியா 144, சாரி, கிரியேட்டின் 6.9 இருக்கும்போது வந்தா இப்போ எனக்கு சரி பண்றது ஈஸியா கஷ்டமானா? இப்போ வந்து இம்பாசிபிள், கஷ்டம். இப்ப டயாலிசிஸ் தள்ளி போட்டு ஓரளவுக்கு குழந்தைக்கு மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் ப்ரொலாங் தான் பண்ண முடியும், டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும். அதே 1.25 வயசுலயே நீங்க வந்து ரெகுலரா வருஷத்துக்கு ஒரு தடவை சும்மா ஒரு ஹோமியோ டாக்டர் கிட்ட வந்து பார்த்துட்டு இருந்தா எனக்கு அது எவ்வளவு ஈஸி. எனக்கு வந்து அது எப்படி சொல்றது, அது வந்து இந்த இன்னொரு கிட்னியை 80-90 வயசுக்கு காப்பாத்தி கொடுக்கலாம்ல. சான்ஸ் எனக்கு எப்ப கொடுக்குறீங்கன்றதுதான் மேட்டர். நான் சொல்றது வந்து உங்களுக்கு இல்ல, லட்சக்கணக்கான பேர் இந்த மாதிரி பிறந்ததுக்கு அப்புறம் சர்ஜரிக்கு போறாங்க, ட்ரீட்மெண்ட் போறாங்க, ஒரு ரிவ்யூ போறாங்க. ஆனா ஒரு ஹோமியோபதி மருத்துவ முறையில வந்து சைடு எஃபெக்ட்ஸே கிடையாது, பக்க விளைவுகளே கிடையாது. எல்லாமே இயற்கையோடு சார்ந்த மருந்துகள். ஒரு உணவு முறை கட்டுப்பாடாக சொல்லி கொடுப்போம்ல, ஒரு டயட். இது வரைக்கும் உப்பு இல்லாம சாப்பிடணும்னு சொன்னப்ப இப்பதான் கேட்கறாங்க உப்பு இல்லாம சாப்பாடு கொடுக்கணுமா? அப்ப ரெகுலரா ஒரு நாளைக்கு 3 மில்லிகிராம் உப்பு தான், கடல் உப்பு வாங்கி நிஜமா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க, இப்படிதான் கொடுக்கணும். ஒரு பேசிக்கான படிப்பினை. காய்கறியை வேக வச்சு தண்ணியை வடிச்சுட்டு தான் கொடுக்கணும், வடிகட்ட காய்கறிகள் தான் கொடுக்கணும். வடிகட்டலன்னா அது வந்து குழந்தைக்கு கிட்னி லோடு. விதை உள்ளதெல்லாம் கொடுக்க கூடாது, விதை எடுத்துடணும், நீர் காய்கள் தான் கொடுக்கணும். இதெல்லாமே எப்படி டீச் பண்ணாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? நீங்க 3 மாசம் 6 மாசம் செக்அப் போகும்போது இது எதுவுமே சொல்லலையா? இத சொல்லியிருந்தாலே பாப்பாவோட கிட்னி 12 வயசுக்கு ஒரு 60 வயசுக்கு தள்ளி போட்டுருக்கலாங்க. அவன் எந்த தப்புமே பண்ணல. நம்மளோட அறியாமைனால இப்ப நம்ம குழந்தை வந்து குழந்தை பருவத்தை அனுபவிக்கணும்ல. வைத்தியத்திலயும் மருத்துவ முறையிலும் இந்த ஒரு போராட்டம் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு பெரிய வழி இல்லை. இது வந்து பியூர்லி எனக்கு வந்து என்னன்னா அறியாமைன்ற இருள ஒழிக்கணும் தான். அட்லீஸ்ட் உணவு முறை பழக்க வழக்கம், அட்லீஸ்ட் அவ வந்து சோடா ஐட்டம்ஸ் குடிக்க கூடாது, பாட்டில் அடைக்கப்பட்ட பழங்கள் பழசாறுகள் கொடுக்க கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி கொடுங்க, இந்தந்த உணவு கொடுங்க. ஒரு பேசிக்கான படிப்பினை சொல்லி கொடுத்திருந்தா கூட நான் ஒண்ணுமே இல்லை. நீங்க எங்கன்னா வைத்தியம் பாருங்க, வைத்தியம் பாக்குற மருத்துவர் கிட்ட நீங்க திருப்பி ரிவ்யூ போகும்போது ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க என் குழந்தைக்கு, என் குழந்தையோட இன்னொரு கிட்னி பாதிக்காம இருக்கு, என்ன மாதிரி உணவு முறை பழக்க வழக்கங்கள் நாங்க பின்பற்றணும்னு கேள்வி. எல்லா மருத்துவர்களும் உங்களை காப்பாத்துதான், உங்களுக்கு உதவி பண்ணதான், உங்களுக்கு சேவை பண்ணதான். நீங்க வந்து எங்களை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க தான் எங்ககிட்ட கேட்கணும். அந்த கேள்வியை கேட்டா நிச்சயமா யாரா இருந்தாலும் ஒரு 4 வார்த்தையாவது எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்க, உங்களை கைட் பண்ணுவாங்க. ஃப்ளூயிட் இன்டேக் எவ்வளவு, குழந்தையோட யூரின் அவுட்புட் எவ்வளவு தண்ணி குடிக்கிறாங்க, எவ்வளவு யூரின் வெளியே போகுது, இது ஓகேவா? அட்லீஸ்ட் ஒரு 24 hours மெஷர் பண்ணி டாக்டர் கிட்ட என் குழந்தைக்கு பரவாயில்லையானாச்சு நீங்க கேட்கணும். தயவு செய்து இது வந்து ஒரு மருத்துவரா சொல்லல, எனக்கு ஒரு 10 வயசு ஒரு மகள் இருக்கா, அது அவர் அம்மாவா நான் சொல்றேன். அது ரொம்ப வேதனையா இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு நிராயுத பாணியா நிர்கதியா ஒரு தாய் தகப்ப நிக்கும் போது அது எவ்வளவு வலியான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. ஏன் அப்படி போகணும்? ஒரு இது பிரச்சனை, அது வந்து ஃப்ரீயா ஒன்றும் அவங்க போய் பண்ணல. ஒரு ஆப்ரேஷன் கண்டிப்பா அப்பயும் பணம் செலவழிச்சிருப்பீங்க. அவங்க வந்துட்டு எவ்வளவு பணம் செலவழிச்சு ஒரு பிள்ளைக்கு ஒரு தீர்வு வரும், நம்ம பிள்ளை குணமாயிரும், நம்ம பிள்ளைக்கு ஏதோ சொல்றாங்க, அவங்க சொல்றது பயமா இருக்கு. கண்மூடித்தனமா நம்பிக்கையும் ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு விஷயம் போறாங்க. அதுக்கப்புறம் எடுத்ததே ஓகே, அதெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். நான் என்ன படிச்சிருக்கோ அதை நான் சொல்ல முடியும். என்கிட்ட வந்து எடுக்க சொன்னா நான் முடியாதுங்க, நான் அது படிக்கலன்னு தான் சொல்ல முடியும். அது படிச்சிருக்கவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க எடுக்கிறதா தீர்வு தான் சொல்ல முடியும். அதுக்குதான் எல்லாருமே வேலை பாக்குறாங்க, அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் இன்னொரு கிட்னி பாதிக்காம இருக்கிறதுக்கான வழிய ஒரு நிமிடம் செலவழிச்சு சொல்லியிருந்தா இன்னைக்கு ஒரு குடும்பமே இப்படி வந்து கண்ணீரோட இப்படி நான் பார்க்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. பியூர்லி இது வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதான். அறியாமையும் உணவு முறை பழக்க வழக்கங்கள் பத்தி கட்டுப்பாடும் தெரியணும்ன்றதுக்காண்டிதான். சரிங்களா மேம்? ஒருவேளை இந்த வீடியோ நான் அப்படியே போட்டிருந்தேன், அது குழந்தைங்களுக்கு போடாம வச்சிருவேன் எனக்கு தெரியல. போட்டிருந்தா நீங்க பார்த்திருந்தா ஒருவேளை இதை பாப்பாக்கு அந்த கிட்னி எடுத்தோடனே என்கிட்ட வந்திருக்கலாம், இல்ல எடுக்காம கூட என்கிட்ட வந்திருக்கலாம்ல. ஏதோ ட்ரை தான். நானும் வந்து 100% பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, 17% ஒரு முயற்சி பண்றேன். அட்லீஸ்ட் அந்த கிட்னி எடுக்காம இன்னொரு கிட்னி அஃபெக்ட் ஆகாம காப்பாத்தி 2 அந்த நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் மெடிசன்ஸ்.
ஒரு 17% இருக்கும். அப்போ கொஞ்சம் வளர வளர 25% 30% தான் அந்த கிட்னி ஃபங்க்ஷன் ஆகும். பட் இன்ஃபெக்ஷன் ஆகாம ஃபீவர் காஃப் கோல்ட் அடிக்கடி வராமல் இருந்தா இன்னொரு கிட்னி அஃபெக்ட் ஆகாது. ஸோ டாக்டர் எடுக்க சொல்ல மாட்டாங்க. அதை நான் மெயின்டைன் பண்ணிடுவேன். எப்படி இப்பனாலும் 1.25 to 12 வயசுக்கு ரெகுலரா 3 மாசத்துக்கு ஒரு டாக்டர் போயிட்டு தானே இருக்கீங்க, மருந்து வாங்கிட்டு தானே இருக்கீங்க. அதை ஏன்ட்ட பண்ணிருக்கலாம். இப்ப வந்து வேற வழியே இல்ல. டயாலிசிஸ் போய் புது கிட்னி மாத்தணும்ன்றத ஒரு 60 வயசுல ஒரு 70 வயசுல ஒரு குழந்தை குட்டி பெத்து அப்புறம் பண்ணா ஓகே. மாத்திரை கிட்னிக்கு எத்தனை வருஷம் கேரண்டி? அம்மாவோ அப்பாவோ கொடுக்கணும், மேட்சிங் கிடைக்கணும், அந்த உடம்பை ஏத்துக்கணும். அதெல்லாம் அடுத்தபட்ச உயிரை காப்பாற்ற நிச்சயமா அது ஒரு மிக அட்வான்ஸ்டான ஒரு வைத்திய முறை தான். அதை பண்ணணும். ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள வாய்ப்புகளை அதை போறதுக்கான நாளை கூட ஒரு 50 வயசு 60 வயசு தள்ளி போட்டுருக்கலான்ற ஆதங்கமா தான் பேசுறேன். சரி, கவலைப்பட என்ன பெஸ்ட் முடியும்ன்றத முதல்ல ட்ரை பண்ணுங்க. ஒண்ணு பண்ணி முடிச்ச உடனே பண்ணிட்டோம் அவள்தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்காம அதோட அடுத்த லெவல் என்னன்றத அதுக்கு படிச்சிருக்கணும்னு தேவையில்லை. ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண ஒரு படிப்பினே இல்ல ஒரு 7வது 8வது படிச்சிருந்தா கூட இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். சாப்பாடு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாது. போய் உங்க மருத்துவர்கிட்ட ஒரு அன்பா ஒரு மரியாதையா நீங்க வந்து நான் வந்து என் குழந்தையோட அடுத்த கிட்னிக்கு என்ன மாதிரிலாம் நான் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் செலவழிங்க. லவ் யூ ஆல். நன்றி.